கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நான் சிருஷ்டிகர இருக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். தேவன் இந்த படைப்பிலே ஒவ்வொன்றும் சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் அதை நல்லது என்று கண்டு அதை மனிதனுக்காக செய்கிறார். அதிலே அவன் கலிகூர்ந்து இருக்கிறதுக்குத்தான் இதையெல்லாம் செய்கிறான். ஒரு கிரியேட்டிவிட்டி, அதாவது தேவன் சிருஷ்டிக்கிறார் இந்த உலகத்தை அருமையாக அவனுக்காக பார்த்து பார்த்து எல்லா விதமாக அவனுக்காக வேண்டுமென்று தேவன் சிருஷ்டிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்றென்றைக்கும் இந்த சிருஷ்டிகர், இந்த படைப்பின் தேவன் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ந்து களி கூற, அதாவது சந்தோஷமாக இருக்கிறதுக்குத்தான் அவர் சிருஷ்டிகர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நொடியும் டைனமிக் மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகத்திலே. ஆனாலும் என் தேவன் எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அதையெல்லாம் தட்டி விட்டு நீக்கி தேவன் அவருடைய குழந்தைகளுக்கு நன்மையாகவே பிறப்பிப்பார். அவர்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை பிறப்பிக்கார். மகிழ்ந்து கழிவுறார். உங்களுக்காக மற்றவர்கள் வேலை செய்வார்கள். உங்களுக்காக மற்றவர்கள் எல்லாவித காரியத்தையும் செய்து முடிப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறாருங்க. அந்த சிருஷ்டிகர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு மகிழ்ந்து களி கூர்ந்து இருங்கள். அதை அப்படி சொல்கிறார். நான் உனக்குள்ளே இருக்கும் பொழுது நீ சந்தோஷமா இரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மாறுதலை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை யார்ட்டாவது சொல்லியிருப்பீங்க, ஆனால் அந்த வேலைலாம் நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அது எப்படி செய்ய, எப்படி கொடுக்க, என்ன செய்ய அப்படின்ட்டு மற்றவர்கள் நமக்காக செய்ய தேவன் அவர்களை ஏவுவார். அந்த அளவுக்கு நம்முடைய வேலைகளெல்லாம் மற்றவர்கள் செய்கிற அளவுக்கு ஒரு முடியாத காரியங்கள்லாம் முடிக்கிற வைக்க தேவன் நமக்குள்ளே இருக்கிற அந்த சிருஷ்டிகர் நமக்குள்ளே இருக்கிற நீ மகிழ்ந்து களி கூர்ந்து இரு என்று அவர் கொடுக்கிறார். எருசலேமில் களி கூறுதல், மற்ற எருசலேம் அந்த நம்ம படிக்கிறோம், அதனுடைய ஜனங்களை எப்படி அவர் சிருஷ்டித்தாரோ, எப்படி அவர்கள் மகிழ்ச்சியை கொடுத்தாரோ, அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் குழந்தை, உங்கள் மனைவி, மற்ற உறவினர்கள் எல்லாமே களி கூர்ந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ, சந்தோஷமாக இருக்க தேவன் அவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு சிருஷ்டிகராக உள்ள இருக்கிறார். இந்த தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய கர்த்தரை பற்றி நாம் ஒவ்வொரு தியானிக்கிறது எப்படி, கர்த்தர் உன்னை தினமும் எப்படி தியானித்து இருக்கிறோம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கிறோம். அது எப்படி எப்படி அவர் நினைக்கிறார், உனக்குள்ளே அவர் என்ன கொண்டு வருகிறார் என்று தான் நாம் பார்க்கிறோம். அந்த தேவன் என்று அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நீ மகிழ்ந்து களிகூறு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், சிருஷ்டிகராக இருக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட களிகூற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.